கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். காலையில இருந்து எல்லாரும் என்ன பேச்சு பேசுனீங்க? விஜய் வந்து அம்பேத்கர் நினைவு நாளே மறந்து தூங்கிட்டு இருக்காரு, மாலை போடுறதே மறந்துட்டாரு, அப்படி இப்படின்னு காலையில இருந்து பேசுனீங்களே. எல்லாரும் வாங்க, இப்படி வாங்க, வந்துட்டாரு பத்தியா எங்க தலைவரு. கரெக்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாலை 3 மணி. எங்க இருந்தாலும் சரி, புயல் அச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஏன் கொள்கை தலைவரோட நினைவுனால நான் மறப்பேனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாலையை போட்டு தெறிக்க விட்டு இருக்காரு. ஆனா இப்ப எல்லாரும் வந்துருவானுங்க. எல்லாம் வந்துட்டு அது என்னப்பா நீங்க மாலையில மாலை போடுறீங்க? எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா காலையிலேயே 8 மணி 9 மணிக்கு முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா நீங்கன்னா எப்பவுமே தூங்கி ஏஞ்சு சாயங்காலம் 3 மணிக்கு தான் மாலை போடுவீங்களான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல பின்ன கேட்கதான் செய்வாங்க. சாயங்காலம் வந்தா ஆமா பின்ன கேட்கதான் செய்வாங்க. ஐயோ சப்போர்ட் பண்ணுகிற உனக்கும் தெரியலையாடா? என்ன தெரியல? இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே நம்மளுக்கு விர்ச்சுவல் வாரியர் நீ. அம்பேத்கருக்கு அவர் என்ன போட்டாரு? மாலை போட்டாரு. அம்பேத்கருக்கு அவர் என்ன போட்டாரு? மாலை போட்டாரியா? மறுக்க சொல்லியா? என்னையா போட்டாரு? மாலை போட்டாரியா? பாத்தீங்களா நீ? அப்ப மாலையில தானே போட முடியும், எப்படியா காலையில போட முடியும்? மக்களே நீங்க சொல்லுங்க. இத்தனை நாளா தலைவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுதான் தப்பு. இப்ப மு.க. ஸ்டாலின் போயிட்டு மாலையை எப்போ போடுறாருன்னா காலையில போடுறாரு. எல்லாரும் எடப்பாடி எடுத்துட்டு போய் மாலையை எப்போ போடுறாருன்னு பாத்தீங்கன்னா காலையில போடுறாரு. அது தப்புங்க, லாஜிக்கலி தப்பு. அது பேரே மாலை, அப்ப அந்த மாலையில தானே போடணும். பாத்துங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் பயங்கரமான பாயிண்ட் இருக்கு நீங்க வந்து பேசுறதுக்கு. உங்களுக்கு முட்டுக்கட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் உங்க தலைவர் விஜய் மாலையில மாலை போடுறாருன்னா அது பேரு மாலை, அதனால மாலையில் தான் போடுவார் எங்கள் விஜய். ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட இந்த அளவுக்கு முட்டு குத்துது இல்லையா? சோ யாரும் வந்து எங்க விஜய் தப்பா நினைக்காதீங்க. அவரு தான் வந்து அந்த, ஏன்னா எங்க கட்சி பேர் என்னன்னா தமிழக வெற்றி கழகம். சோ மாலை என்பது மாலையில் போட வேண்டிய ஒரு பொருள், அதனாலதான் நாங்க மாலையில் போடக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க பண்ற தப்புக்கு எங்க தலைவரை கேள்வி கேட்க சொல்றேன். இதுக்கப்புறம் சொல்லிடப்பா. அதனால என் தலைவர் தப்பா பேசாதீங்க. அது டீடைல்டு ரோஸ்ட் உள்ள போய் பார்ப்போம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜயை எதிர்த்து போட்டியிட ஒரு ஆள் கன்ஃபார்ம். ஒரு ஆள் வந்து நான் விஜய் எங்க நின்னாலும் நான் வரேன், போய் நிக்கிறதுக்கு நான் ரெடி, உங்க விஜயா இல்ல நானா அப்படின்னு பாத்துடலான்னு பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் இறங்கிட்டாரு. அது எந்த கேண்டிடேட்ன்ற டீடைலா உள்ள பாப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சந்தோஷம், ஹாப்பி. 9ஆம் தேதி அண்ணலை தெரிக விட போறோம் பாண்டிச்சேரியில. அடங்க சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதே தமிழ்நாட்டுல போட்டா பொங்கிட்டு இருப்பாங்க. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படி அதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனுக்கு நேத்து போய் சேர்ந்தார்ல, போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? எங்க அண்ணனுக்கு. அப்படியா? புது போஸ்டிங் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்ன போஸ்டிங், எப்படியாப்பட்ட போஸ்டிங், அது எப்படி கட்சியோட லிங்க் ஆகுறது, எல்லாத்தையும் வாங்க டீடைல்டா உள்ள போய் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அம்பேத்கரோட நினைவு நாள். சோ காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த சோசியல் மீடியால எதை எடுத்தாலுமே அம்பேத்கர் போட்டோ போட்டு எல்லாருமே வந்து மலரஞ்சலி பண்ணுறது, ஒரு வீண வணக்கம் தருது, எல்லாமே வந்து எல்லா கட்சி தலைவர்கள், பெரிய கட்சி மட்டும் இல்லாம லெட்டர் பேட் கட்சி கூட ஒரு 10 தொண்டர்கள் தான் இருப்பாங்க. அந்த கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரியாதை செலுத்தி ஒரு வீர வணக்கம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் தொண்டர்களும். ஏன்னா அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஒரு சட்ட மாமேதை, ஒரு இந்தியாவுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து வடிவமைத்தது வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். சோ அவருக்கான மரியாதையை எல்லாருமே கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் தலைவர், அந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் நான் 3 மணிக்கு தான் தருவேன் அப்படின்ட்டு மாலை 3 மணி அளவில் எழுப்பியிருக்காங்களா? ஆமா, அது எனக்கு ஆக்சுவலாவே தெரியலங்க. இல்லங்க, ஒரு சிலது எல்லாருமே டவுட் கேட்கும் போது அதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை. இந்த மாலையை வந்து நான் மாலை நேரத்துலதான் போடுவேன்றது வந்து நாங்க உருவாக்கணும் ஒரு காமெடி கண்டென்ட். நீங்களும் வந்து மாலையில தான்ப்பா போடுவாங்கன்னு என்கிட்டே சொல்லாதீங்க. இவரு ஏங்க மாலையில தான் போடுறாரு? அது ஏன் எல்லாமே 12 மணிக்கு மேல இருக்கிறதுக்கு ரீசன் என்னங்க? எல்லாருமே கேக்குறாங்களா? இப்போ நாங்களே கேக்குறோம், எல்லாருமே காலையிலேயே போட்டுட்டாங்க, நீங்க ஏங்க சாயங்காலம் போறீங்க? நாங்களே கேக்குறோம். இது மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இங்க ஒண்டி கேக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவரு போட்டோ போடுறாருல, போஸ்ட் போடுறாருல, அந்த போஸ்ட்ல போயே எல்லாருமே கேக்குறாங்க. என்ன சார் இவ்வளவு நேரம் தூங்கி நின்றீங்களா? என்ன சார் இவ்வளவு நேரம் எங்க சார் போயிருந்தீங்க? இப்ப 3 மணிக்கு தான் உங்களுக்கு அம்பேத்கர் கண்ணில் பட்டாரா? அப்படி இப்படின்னு
இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தான் கேக்குறாங்களான்னா கிடையாது. அவ்வளவு பிஸியா இருக்காரு. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்குமே நீங்க போடுறது ஆஃப்டர் 1 2 3 தான். என்ன பண்றீங்க? அதுதான் பிஸி, அவ்வளவு பிஸியா என்ன வர்க், வேலையே இல்ல, என்னதான் பண்றீங்க? சினிமா ஷூட்டிங் போறது இல்லங்க. இதே போயிட்டு இருந்தாரு கூட, போயிட்டு இருந்தாருன்னா ஒரு ஃபைட் சீன் நச்சுன்னு இருந்தாருங்க, ஏங்க ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ணி இருந்தாருங்க, ஏங்க ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணி இருந்தாருங்க, அதனால போட முடியலங்கன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. பிகாஸ் ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் தப்பு சொல்லல. ஃபர்ஸ்ட் அது முக்கியம், ஓகே. பட் இப்போ இவர் வீட்ல தான் இருக்கு. வீட்ல அரசியல் தானே பண்ணணும் நீ. அப்போ இதெல்லாம் காலையிலே வந்து பண்ணிடணும்ல. எப்படியோ போட போறீங்கன்றது முடிவாயிடுச்சு. அதையே சாங்கனம் போடுங்க. கேட்டா மாற்று அரசியல்ன்றீங்க. எல்லாருமே காலையில போட ஆரம்பிச்சாங்க. ஏன் உங்க கட்சி நிர்வாகிகள், சில அறிவு உள்ள நிர்வாகிகள் அவனுங்க கூட காலையிலே போட்டானுங்க. அதுன்னா அவனுக்கு பேரு என்ன? அந்த ஆச்சரியக்குறிகள் எல்லாம் கூட காலையிலே போடுறாங்க. ஆனா தலைவர் இப்போ நீங்க 3 o'clock போடுறது கூட பிரச்சனை கிடையாது. போட்டது நீங்க தானே பிரச்சனை ஆகுது. இவர் எப்ப போட்டோ போட்டாலும் அது வந்து ஒரு பேசும் பொருளாயிடுது. ஏன்னா இவர் நடந்து வீடியோ போட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. வெறும் போட்டோ போடும் போது அதை எடுத்து ChatGPT ல போடுறாங்க, அது AI செக் பண்றாங்க, கிராக் கிட்ட கேக்குறாங்க. இப்ப நீங்க போட்ட இமேஜ் கூட AI சொல்றாங்க. எல்லாருமே வந்து அதை அக்கு வேறு ஆணி வேற பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு போட்டோ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பிராடரா ஆகி இருக்கு, அது பாரு சவுர்ல ஒட்டுற மாதிரி இருக்கு, இங்க பாரு அவர் சட்டையில வெளிச்சம் அடிக்குது, இங்க பாரு அவர் முடிய வந்து அழகா கட் பண்ணி போட்டோஷாப் பண்ண மாதிரி இருக்குன்ட்டு அவன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்படி இந்த மாதிரி நீங்க பாருங்க. எல்லா தலைவர் வீடியோ எடுப்பா, எல்லாமே நடந்து போறது வந்து மாலை போடுறது போடுவாங்க. ஆனா வீட்டுல தானே போடுறீங்க, ஒரு சும்மா இப்படி மாலை போடுறது ஒரு 2 seconds வீடியோ ஏன் பண்ண மாட்டேன். அப்ப உண்மையாலே அது ஃபேக்கா எடிட்டாடா அப்படின்னு அந்த இமேஜ் அந்த போட்டோ எடிட்டரை கூப்பிட்டு எடிட் பண்ணி போட சொல்லி அப்படின்ற கேள்வி வருமா வராது? ஏங்க இப்போ சில பேர் என்ன கேக்குறாங்க தெரியுமா, முத்துராமலிங்கருக்கு மட்டும் நீங்க மாலை தூவி போட்டீங்க, அதோட வீடியோ மட்டும் வந்துச்சு, மத்த யாருக்குமே இமானுவேல் சேகரனா இருக்கட்டும் அம்பேத்கரா இருக்கட்டும் நீங்க மாலையை போடுற போட்டோ எடிட்டட் போட்டோஸ் மாதிரி தான் தெரியுது. அப்போ நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? அது காஸ்டிசமா வேற எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த மாதிரி பேசும் பொருள் ஆக்குறது யாரு? நீங்க தானே. முத்துராமலிங்கருக்கு எப்படி மாலை தூவுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, அது மாதிரி இவங்களுக்கும் நீங்க வீடியோ விட வேண்டியது தானே. ஏங்க சரி நான் இன்னொன்னு கேக்குறேங்க, மாலை எப்படி தனியா போய் நின்று தான் போடுவீங்களா? ஏங்க உங்க வீட்டுல யாரும் ஒருத்தர் கூட இல்லையா? ஏன்னா வெளியில போனாதான் கிரௌடு கூட்டிட்டு வாட்ச்மேன் கூட இல்ல, அந்த பாடி கார்ட்ஸ் இல்லையா? ஏங்க வெளியில போனா கிரௌடு கூட்டிடும். போன வாட்டி நீங்க அம்பேத்கர் போய் மாலை போட்டீங்க ஞாபகம் இருக்கா? பயங்கர கூட்டமாகி ரோடு கிட்ட எல்லாம் ஜாம் ஆகி விஜய் சார் மேல அப்படியே முட்டி அச்சு மோதுனானுங்க. ஒரு ஈகா கவர்ல இவர் பாட்டு கவர்ல போட்டாரு, இவர் பாட்டுன்னு ஒரு சிலையில மாலையை போட்டாரு. ஓகே, அது மாதிரி ஆச்சு பண்ண வேண்டியது தானே. இல்ல சரி வீட்டுல போடுறீங்க, யாரா கூட ஒருத்தரப்பா நான் வண்டி தனியா போட்டா நம்ப மாட்டானுங்க, யாருன்னா கூட வந்து நில்லு. இல்ல யாரும் கூட வச்சுனே மாலை போடணும். இது என்ன அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புதுசா அழகா அது ஃபேக் எடிட்டட் மாதிரி நீங்க பண்ணா அப்ப கேள்வி கேக்குறீங்கன்னா கேட்கதானே செய்வாங்க. அப்படி இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. பதில் சொல்லிட்டு எல்லாருமே இப்ப பிச்சு பெடல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு ஏன் வந்து இது AI இமேஜ்ன்றாங்க, அதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க? ஒரு ட்வீட் ஒண்ணு போடுங்க, அது AI இமேஜ் எல்லாம் இல்லங்க, நான் தான் அந்த பாதி பேர் இந்த சட்டையே விஜய் கிட்ட இல்லைன்றானுங்க. இதெல்லாம் அநியாயமா இல்ல? அவர்கிட்ட என்ன சட்டை உனக்கு கீழே கமெண்ட்ல போடுறானுங்க, இந்த சட்டை விஜய் கிட்டே கிடையாது, இது AI எடிட்டட் தான். சோ அந்த மாதிரி நிலவரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது யாரு? நீங்க தானே. சமூக நீதின்றீங்க, சமத்துவன்றீங்க, அதுக்கு என்னைக்குன்னா நீ ஒரு குரல் கொத்திருக்கீங்களா? சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்னன்னு தெரியுமா? ஆணவ படுகொலை ஒண்ணு நந்திச்சு கவின்னு எதுனா ஒரு வார்த்தை பேசுனீங்களா? வார்த்தை நான் கேக்குறேன், வார்த்தை சும்மா கண்டிச்சு ஒரு ட்வீட் ஒரு சொல்லுவார்ல, எங்க பேசினா பிளாஸ்ட் ஆயிடும்ட்டு இப்படி வாங்கி வச்சுக்கணும் குத்தின்னு உக்காந்துட்டாரு. அப்புறமா சமூக நீதி சமத்துவம். அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா? ஏங்க தெரியுமா தெரியாதா? ஏங்க அம்பேத்கருங்க சட்ட மாமேதைங்க, ஒடுக்கப்பட்டோருக்காக பாடுபட்டவருங்க, சமூக நீதிக்காக பாடுபட்டவருங்க, தெரியுமா தெரியாதா? ஆனா அவரை கொள்கை தலைவரா வச்சுட்டு இருக்கிற நீங்க ஒரு வார்த்தை கவின் ஆணவ படுகொலைக்காக பேசுனீங்களா? பேச முடியாது. செக்குலரிசத்துக்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய இஷ்யூ போயிருக்கு. ஒரு வாயை திறக்கல இப்படி, ஏன்னா பேசினா பிளாஸ்ட் ஆயிடும். எங்க சிபிஐ உள்ள வரும், இடி உள்ள வரும், ஐடி உள்ள வரும், நம்மளுக்கு தாவேக்காவே பிளாஸ்ட் ஆயிடும்டான்ட்டு வாயை முன்ன இருக்கீங்க. ஏன்னா ஓட்டு அரசியலுக்காக அங்க திருக்கழுகுன்றமே 10 எரியுது.
2-3 நாள் அங்க எவ்வளவு பதற்ற நிலையில இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை எதிர்த்து ஒரு குரல் ஏங்க எந்த சைடு நாங்க ஏங்க ஒரு கேள்வி கேட்டா எஸ் நோன்னு எதனா ஒரு பதில் சொல்லும். இப்படி இருந்தா எப்படிங்க? இவர்தான் வச்சாருங்க அந்த மாதிரி. ஏங்க அந்த தீபத்தூண்ல ஏத்துனா ஆமாங்க தீபத்தூண்ல ஏத்துறது தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க தீபத்தூண்ல ஏத்தக்கூடாதுன்னாச்சு சொல்லுங்க. ஏத்தக்கூடாதுன்னு சொன்னா பாஜக உதைக்கும் பயம். ஏத்தணும்னு சொன்னா எங்க முஸ்லீம் ஓட்டு போயிடுமோ பயம். என்ன இது என்ன ஏன் பயப்படுறீங்க? அரசியல் வந்துட்டா ஒரு கருத்து சொல்லணுமா சொல்லக்கூடாது? அப்புறமா எல்லா விஷயத்துக்கு இறங்கி பேசணுங்க. அதாங்க அரசியல் தலைவர். நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்லாதீங்க, சொல்ல வேணாம். அங்க இருக்கிற அம்பேத்கர் எடுத்துருங்க, அங்க இருக்கிற பெரியார் எடுத்துருங்க, அங்க இருக்கிற காமராஜர் எடுத்துருங்க, அங்க இருக்கிற வேல்நாச்சர் எடுத்துருங்க, அங்க இருக்கிற அஞ்சுகமால எடுத்துருங்க. எடுத்துட்டு புஷியானந்த போட்டுக்கோங்க, ஆதவர்ஜுன போட்டுக்கோங்க, ஐஆர்எஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற 5 கொள்கை தலைவர்களும் உங்களுக்கு மாறானவர்கள். ஏன்னா நீங்க சைலண்ட் கேரக்டர், அவங்க எல்லாம் அட்டாக்கிங் கேரக்டர். அவங்க எல்லாம் எங்க எதிர்த்து போராடணும். நீங்க என்ன பண்றீங்க? சோ எதுக்குமே வாய் திறக்கலாம். எப்படி ஆணவ படுகொலைக்கும் வாய் திறக்க மாட்டோம், திருக்கழுகுன்றதுக்கும் வாய் திறக்க மாட்டோம். ஆனா கஸ்டடி டெத் எதுனா ஒண்ணு நடந்துருச்சுன்னா இப்போ வர கைப்புள்ள சைன்னு வீட்டுக்கே போவாரு. ஏன்னா திமுக வந்து குற்றம். இதே எவனா ஒருத்தன் எங்கன்னா கள்ளச்சாராயம் மறைமுகமா வித்து யாருன்னா செத்து போனா சைன்னு எங்க அண்ணன் போவாரு. ஏன்னா திமுகவை காரணம் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி சென்சிட்டிவ் இப்ப சொல்ல முடியாது. திமுக இறங்கி செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் இப்போ முக்காவாசி மைனாரிட்டிஸ் வச்சு அண்ணனை விட்டு பிரிஞ்சு போச்சு. அண்ணன் என்ன நினைச்சுன்னு இருக்காருன்னா மைனாரிட்டி வச்சுலாம் நம்மளுக்கு தான் பிஜேபி அதுக்கு தானே இறக்கி விடுது அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு. இப்ப மொத்தமா செதுறிக்கணும், மொத்தமா கூண்டுக்குள்ள வெளியில போயின்னு இருக்கு மிஸ்டர் விஜய் அவர்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு அம்பேத்கருக்கு இனிமேட்டும் சொல்றேன், இனிமேட்டு யாருதுனா வரும் தயவு செஞ்சு மாலை போடும் போது ஒரு வீடியோவா போட்டுருங்க. ஏன்னா இது ஃபேக் இமேஜா ஏஐயா என்னன்னு ஆராயத்துக்கு இருக்குங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால வீடியோவா போட்டுருங்க தயவு செய்து. இது எல்லாரோட ரிக்வெஸ்ட். ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. எல்லா மாலை போட்டாலும் சரி எதுக்குன்னு ஒரு வீடியோவே போட வேண்டியதா அப்ப கூட நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. என்னத்தங்க செய்து சரி அதை விடுங்க. நீங்க அததான் எங்க அண்ணனை வீழ்த்த ஒருத்தர் வந்துட்டாருல, எங்க அண்ணனை வீழ்த்த ஒருத்தர் வந்துட்டானா இந்த படம் ஒண்ணு, இந்த படத்துல சொல்லுவாங்க பாத்தியா, உன்னை வீழ்த்துறதுக்கு ஒருத்தன் பிறந்து வந்துட்டாடா கேஜிஎஃப்ல சொல்லுவாங்க. அப்ப வந்து உடனே ஹீரோவை காட்டுருவாங்க, ஹீரோ என்ட்ரி. அது மாதிரி யார் வரா சொல்லு? எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் வர. பாக்குறியா இல்லையா? டே டு டே ஆக்டிவிட்டிஸே தெரிய மாட்டேங்குது. எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டாப்ல, விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் அந்த தொகுதியில இந்த சாட்டை நிக்கிறேங்க. உங்களுக்கு சரியான போட்டி. ஏன்னா திமுக கேண்டிடேட் எல்லாம் உங்களால சத்தியமா ஜெயிக்க முடியாது. தோத்து புடுவீங்க மிஸ்டர் விஜய், தோத்து புடுவீங்க. சோ காம்படிஷனே யாருக்குன்னா விஜய் வர்சஸ் சாட்டை துரைமுருகன். ஃபர்ஸ்ட் இது எப்படி தெரியுமா? எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் சொல்லுவாரு, நீ ஃபர்ஸ்ட் திமுக ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன மிரிக்கணும்டா. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னா நீங்க 3வது இருக்கிற ஆளை தோக்கடிக்கணும், 2வது இருக்கிற ஆளை தோக்கடிக்கணும். அப்புறமா தான் அங்க போக முடியும். அங்க ஆல்ரெடி ஆட்கள் இருக்காங்க. சோ 3வது இடத்துல இருக்கிற சாட்டை துரைமுருகனை தோக்கச்சாதானே நீங்க அங்க போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் காம்படிஷன் சாட்டை துரைமுருகன் வெளிப்படையா சொல்லிட்டாரு, நான் விஜய் எதிர்க்க தயார். விஜய் எங்க நின்னாலும் விஜய் வந்து அவரு எந்த தொகுதி பெஸ்ட்னு தேர்ந்தெடுக்கிறாரோ அங்க வந்து அவரு நிக்கட்டும், நானும் நிக்கிறேன். எங்க அண்ணன் சீமான் கிட்ட கேட்டு எப்படின்னா நான் அந்த தொகுதியை வாங்கிடுறேன், வாங்கி நிப்பாரு. ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்களுக்கு ஏத்த ஆளு சாட்டை துரைமுருகன். ஏன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ் நாகரிகமா பேசுனீங்கன்னா சாட்டை துரைமுருகன் நாகரிகமா பேசுவாப்ல. இதே வர்ச்சுவல் வாரியர்ஸ் அநாகரிகமா பேசுனீங்கன்னா எங்க அண்ணன் அநாகரிகமா பேசுவாரு. கேட்டீங்களா இல்லையா பேச்செல்லாம்? அப்புறம் எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் வந்து சேவிங் பண்ணிட்டு சைலண்டா உட்காந்து இப்படி பேசுறதுனால எங்க அண்ணன் நாகரிகமான ஆளுன்னு நினைக்காதீங்கடா. அவர் என்னன்னா அது எதுனா ஒரு பஞ்ச் டைலாக் எங்க அண்ணனுக்கு சொல்லுமே. எதுவுமே வர மாட்டேயா சரி அஜித் டைலாக் சொல்லுமா? எங்க அண்ணன் அஜித் மேடா, எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் இல்லடா, தானா வளர்ந்தா காட்டு மரம்டா, காட்டு மரம். அதனால காட்டுல எல்லாம் நத்துறாங்க, கடல்லையும் நத்துறாங்க. அதனால எங்க அண்ணனை எதிர்த்து ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களே ஜெயிச்சுட்டு வாங்க. அப்புறமா நம்ம டிஎம்கே கிட்ட மோதுறதெல்லாம் அப்புறமா பாப்போம். அப்புறமா பாத்துக்கலாம் வாங்க. பொறுமையா, ஏன்னா அவரும் புது கேண்டிடேட்ங்க. இது எலெக்ஷன் இது இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிட்ட ஃபர்ஸ்ட் தான் ரெண்டு பேரும். இவரும் செலிபிரிட்டி அவரும் செலிபிரிட்டிடா.
இவரை பார்க்க 1 லட்சம் பேர் வராங்கன்னா சாட்டையை பார்க்க 10,000 பேர் வர மாட்டாங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஐயோ உங்களோட நிறைய இருக்கும் போல அவருக்கு சப்ஸ்கிரைபர். ஐயோ உங்க டிவி வீடியோஸ் வியூஸோட அவருக்கு நிறைய வியூஸ் போகுது, நிறைய போகுதுங்களே. சோ ஃபர்ஸ்ட் சாட்டை துரைமுருகனை ஜெயிச்சிட்டு நீங்க இதுக்குள்ள வாங்க. மக்களே என்னடா தம்பிங்களா திடீர்னு சாட்டை துரைமுருகனுக்கு சப்போர்ட் பண்றீங்கலாம் நினைக்காதீங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸை விட நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ பெஸ்ட். உண்மையிலே சொல்றேன். ஏன்னா நம்ம அவங்க கிட்டயும் அரசியல் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து கடுமையா பேசியவர்கள் ரோஸ்ட் பிரதர்ஸ். நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கும் பெரிய கலவரம் ஆகியிருக்கு. இப்ப அதே கலவரத்தை தாவேக்காவோட ஆயிருக்கு. ஆனா தாவேக்காவை விட கொஞ்சம் நாகரீகமானவர்கள் நாம் தமிழர். அந்த அவங்க கொள்கை அதுபடி பயணிக்கிறாங்கப்பா. ஆனா இவங்களுக்கு கொள்கையும் ஒண்ணும் கிடையாது. கதறு அசிங்கமா பேசுறது, ஏன்டா பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு கேட்டா நாங்க ஏன் சந்திக்கணும்னு கேக்குறது. சோ வர்ச்சுவல் அது எப்படி தெரியுமா சொல்லணும், இவன் கெட்டவன் இவன் அவனோட கேடு கெட்டவன், அந்த மாதிரி கதை தான் இந்த ரெண்டுமே. சோ சாட்டை துரைமுருகன் வந்து விஜயுடன் பிளாஸ்ட் பண்ண முடிஞ்சா எங்க அண்ணனை தொட்டு அவர் நிக்க நீ நில்லியா முதல்ல எங்க நிக்கிறேன்னு முடிஞ்சா நில்லியா அப்படின்றோம். அதே மாதிரி நாஞ்சில் சம்பத்துக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. போஸ்டிங் நேத்தாப்பா சேர்ந்தாரு. சட்டப்படி நேத்தா குத்துருணும் போஸ்டிங். எங்க ஆளுக்கு வந்து 1 நாள் ஆகிருக்கு. இவருக்கு என்ன போஸ்டிங் தருது? எல்லாருமே செயலாளர்னு கேக்குறாங்களே, இவருக்கு என்ன போஸ்டிங் தரலான்ட்டு சாம்பியன் செயலாளர் கொடுத்துருக்காங்க. சாம்பியனா? ஆமா, அந்த பாட்டு கூட வரமையா, சாம்பியன் தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படி. ஆமா சாம்பியன். அப்புறம் என்னப்பா சாம்பியன்? கேம்பெயின். ஓ கேம்பெயின் செயலாளர். அந்த பாட்டுல இருக்க மாதிரி தானே எல்லாமே. எல்லாம் பாட்டுல இருந்தா எடுப்போம். சோ கேம்பெயின் செக்ரட்டரி அப்படின்ற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாஞ்சில் சம்பத்தை குடுத்திருக்காரு. அது தமிழ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்புரை செயலாளர். அதாவது இவர் தான் இனிமேட்டு ஒரு இவங்களோட கொள்கைகள் எல்லாம் வந்து பரப்ப போறாரு. போயிட்டு எத்தனை மாசம் பார்ப்பாரு தெரியல. எத்தனை மாசம் பார்ப்பாரு? ஃபர்ஸ்ட் என்னென்ன கொள்கைன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியுமா? அங்க போயிட்டு திமுக கொள்கைகளை பரப்ப போறாரு, அதிமுக கொள்கைகளை பரப்ப போறாரு. அதுதான் நடக்க போகுதுங்க. இப்ப எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு நாள் தாவேக்கால இருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏங்க அந்த மனுஷன் கொஞ்சம் மூளை சூடு தெரியும்ல. ஒண்ணு இல்ல, விஜய பாக்கணும்னு நீங்கன்னா பர்மிஷன் கேட்டு குடுக்கலன்னு போங்கடா நீங்களும் உங்க கட்சிகளும் ஓடி வந்துருவாரு. அத பாத்துங்க. ஒரு 2 மாசம் அந்த கட்சியில இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்பதாங்க ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ திராவிடர் வெற்றி கழகம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? மல்லை சத்யா மதிமுக வந்து பிரிஞ்சு மல்லை சத்யா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த தொடங்கின விழாக்கே இவர் போனவருங்க. இவரு அங்கெல்லாம் தொடங்கி வச்சுட்டு அந்த இதெல்லாம் காட்டிட்டு என்னமோ அங்க ஐக்கியம் ஆகிற மாதிரி எல்லாம் போய் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா கேட்டதை தரலையா என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியல, அது பர்சனல் இஷ்யூட்டாரு. சோ ஏதோ ஒண்ணு ஆகிட்டு இருக்கு. அதற்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சரி அது டிவிகே திராவிடர் வெற்றி கழகம், இது டிவிகே தமிழக வெற்றி கழகம், ரெண்டும் ஒண்ணுதான். அங்க போனா நம்மளுக்கு கேட்டது தருவாங்களான்னு தெரியல. இங்க வந்தாச்சு லைட்டா எதனா உசார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. இவருக்கு கேம்பெயின் செக்ரட்டரி அதாவது பரப்புரை செயலாளர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. என்னமோ ஆனா என்ன மிஸ்டர் நாஞ்சில் சம்பத், நான் தெளிவா சொல்லிக்கிறேன், எங்க அண்ணன் ராம்மோகன் கொண்டு எதனா நீ இன்னொரு வாட்டி ராம்மோகன் அது யார்? ராஜ்மோகன். எத்தனை வாட்டியா ஆடியன்ஸ் கடுப்பா வராங்க? சாரி, என்ன ராஜ்மோகனுக்கு ஒண்டி எதுனா நீங்க டஃப் காம்படிஷன் குடுக்குற மாதிரி நாங்க கேள்விப்பட்டா நாங்க வந்து அப்புறமா ரோஸ்ட் பகிரங்கமா அப்படிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி மக்களை பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஃபைனலி. அவ்வளவுதான் பிளாஸ்டியா, இன்னைக்கு பாண்டிச்சேரியா பிளாஸ்ட் ஆக போகுது. எல்லாம் போகும்போது இப்படிதான் போவானுங்க பாண்டிச்சேரிக்கு. 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ரோட் ஷோ தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டனால வேணா வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்திக்கோங்க அப்படின்னால 9ஆம் தேதி கேட்டிருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அது உப்பளம் பக்கத்துல எங்கேயோ ஒரு மைதானம் இருக்கு போல, அந்த மைதானத்துல சரி நடத்திக்கோங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. பட் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டுல தமிழக அரசு கண்டிஷன் போட்டுச்சோ அதே மாதிரிதான் போட்டிருக்கு. இப்ப கேள்வி கேளுங்க. என்னங்க எங்களுக்கு மட்டும் என்ன கண்டிஷன்ஸ் போடுறீங்க? என்ன ரங்கசாமி சார் தடுக்கிறீங்களா? என்ன ரங்கசாமி சார் பயமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா? சிஎம் சார்னு கேள்வி கேட்பீங்களா? எங்களுக்கு ஒன்லி கண்டிஷனுக்கு மேல கண்டிஷன் போடுறாங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? அதே கண்டிஷன் தான் இங்கேயும் போட்டுருக்காங்க. மினிமம் லிமிட் இவ்வளவு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண. ஏன்னா கிரவுண்ட வந்து பாத்துருப்பாங்க, இந்த கிரவுண்ட்ல இவ்வளவுதான் தாங்கும் அப்படின்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். மினிமம் 5000 பேர் தான் வரணும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு சொல்லிட்டாங்க.
மினிமம் 5000 பேர் தாங்க அலௌடு. அது நீங்க பாண்டிச்சேரியில இருக்கவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அது மெயின். அது இவங்க கட்சிக்கு 5000 பேர் பாண்டிச்சேரியில இல்லன்னா வெளில தான் கூட்டு வர முடியும். நீங்க என்ன ஓவரா பண்றீங்க? அப்படிலாம் கண்டிஷன் போட முடியாது. 5000 பேர் உள்ள இருக்கலாம். அதுதான் நீ வேங்கன்னா திருவண்ணாமலை தூக்கினுவா இல்ல கடலூர்ல தூக்கினுவா விழுப்புரத்துல ஓட்டு பாண்டிச்சேரிக்கு வரணும் புரியல. அங்க போய் நான் திமுக பத்தி தான் பேச போறேன். நீ என்ன நினைச்சுன்னு இருக்க? நான் அங்க போய் பிஜேபி பத்தி பேசுவேன் நானு. என்னன்னா பாண்டிச்சேரி விட்டு நான் வெளில வரணும்னு நினைக்கிறியா இல்ல அங்கே முக்கியம் என்ன பேச போற? அங்க போயிட்டா நம்ம தலைவர் திமுக பத்தி தான் பேச போறாரு. சோ விழுப்புரம் கடலூர் அங்கிருந்து ஆட்களை தேத்தின்னு கூட்டு போயிடுவாப்ல. சோ 5000 பேர் தான் வரணும். டோக்கன் கொடுப்பாங்களா? ஆமா, QR கோட்ல போட்டு எப்படின்னா, ஆனா 5000 எக்ஸிட் ஆக கூடாது. அப்படி இல்லன்னா இந்த வாட்டி கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க சார் வந்து டிசிப்ளின் இல்ல, சொல்றது கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன தமிழ்நாட்டிலும் இதே பஞ்சாயத்து தான், உங்களுக்கு நீங்க பாண்டிச்சேரி போனாலும் இதே பஞ்சாயத்து தான் அப்படின்ட்டு கோர்ட் இந்த வாட்டி வந்து கடுமையா சாடிடும். சோ 5000 பேர் தான் அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 கேபினா போட்டு ஒரு கேபின்ல வந்து 500 பேர் இருக்கிற மாதிரி அப்படியே பாக்ஸ் பாக்ஸா அழகா வாட்டர் எல்லாம் இருக்கு, தண்ணி அதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்க தமிழ்நாட்டிலே பாத்துட்டோம், நீ வந்து பிரச்சாரம் பண்ணும் போதுதான் வாட்டர் பாட்டில வந்து ஒண்ணு தூக்கி அடிச்சுட்டு இருக்கிற கிரௌடுக்குள்ள. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணி கிண்ணி ஃபுட்டு என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் கழிப்பிடம் எல்லாத்தையும் நீங்க ப்ரீ பிளான்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ், ஃபயர் சேஃப்டி எல்லாத்தையும் நீங்க பண்ணி வச்சிடணும். எதுக்குமே எங்க மேல நீங்க பழிய சொல்லிடக்கூடாது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மொத்தமா யார் பண்ணணும்? டிவிக்கு. அப்புறமா அங்க வந்துட்டு ஏன் பாண்டிச்சேரி அரசு எங்களுக்கு தண்ணி தரல, ஏன் பாண்டிச்சேரி அரசு எங்களுக்கு வந்து நீங்க கழிப்பிட வைக்கல, ஏன் பாண்டிச்சேரி அரசு நீ கேட்க கூடாதுப்பா, அது கவர்மெண்ட்ல புது கட்சிரா சொல்லி தரணும். நம்ம தாங்க சொல்லி தரணும். மிஸ்டர் டிவிகே இதெல்லாம் நீங்க பண்ணணும். அவங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் தருவாங்களே தவிர்த்து வேற செகண்டரி அத நீங்க பாடி கார்ட்ஸ், நீங்க உங்க தொண்டர் அணி, இந்த அணி, லொட்டு அணி, லொசுக்கு அணி போட்டுருக்கீங்களே. இப்போ கூட கிளாஸ் எடுத்தீங்களே காஞ்சிபுரம் இந்த காலேஜ்ல வச்சு 5 நாளைக்கு ட்ரைனிங் எடுத்தீங்க பாருங்க. அவங்கள வச்சு ஃபுல் பிளெட்ஜ்டா நீங்க பேக் பண்ணி அழகா வச்சுட்டு போலீஸ் ஒரு சைடு வாக்குல ப்ரொடெக்ஷனுக்கு தான் நிக்கும். அது ஒண்ணும் ஒரு 10,000 பேரை இறக்கி எல்லாம் பண்ணிருக்க முடியாதாங்க. பாண்டிச்சேரியில மொத்தமா 10,000 போலீஸ் இருக்குமானா எனக்கு தெரியாது. சோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். 9ஆம் தேதி களை கட்ட போது எங்க பாண்டிச்சேரியில. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா புசி வைன்ஸ்ல தான் எல்லாருமே வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. அவங்க பாசமா போயிட்டு வேற கடை கல்லா கட்டுறதுக்கு புசி வைன்ஸ் கல்லா கட்டணும் போனா புசி வைன்ஸ் காரா விஜய்